ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு VK64. இந்த வீடியோவில் நம்ம ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட், அதாவது நம்ம HTML CSS JavaScript வச்சு நம்ம பேசிக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம்ல, அந்த ப்ராஜெக்டை எப்படி பில்ட் பண்ணுறது, அதை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது சம்மந்தமான எக்ஸ்டென்ஷன்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ராஜெக்ட் ஐடியாஸில் எப்படி வீடியோவில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவாக போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க கரெக்டாக பார்த்து ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. இது இன்னுமே பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போ எப்படி ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சி ஆல் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல சர்ச் பார் இருக்கும். அதில் போயிட்டு பிளாங்க் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா பிளாங்க் ஒர்க் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இந்த பிளாங்க் ஒர்க் ஸ்பேஸில் தான் நம்ம போய் நம்ம ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பிளாங்க் ஒர்க் ஸ்பேஸை கிளிக் பண்ணிட்டேன். அதோட நேம் கேட்குது. ஸோ நம்ம VK64 ஃபஸ்ட் ஆப் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? VK64 ஃபஸ்ட் ஆப். ஸோ கிரியேட் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம VS கோட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒருக்காக தான் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். பட் ப்ராஜெக்ட் ஐடிஸில் அது எப்படி வச்சுருக்காங்கன்னா, நம்ம இப்போ ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பிளாங்க் ஒர்க் ஸ்பேஸ், அதாவது ஒவ்வொரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும்போதும் அதுக்கு செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறது தான் இருக்கும். எக்ஸ்டென்ஷன்ஸும் எதுவும் இருக்காது. ஏன்னா இது ஒரு க்ளவுட் பேஸ்டு அப்ளிகேஷன். ஓகேவா? ஒரு ஒர்க் ஸ்பேஸில் இருக்க செட்டிங்ஸ் அந்த ஒர்க் ஸ்பேஸில் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸை முடிச்சு நான் இன்னொரு ஒர்க் ஸ்பேஸ் போகிறேன்னா, அங்கே நான் இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்டென்ஷன் எதுவும் இருக்காது. நான் மாற்றின செட்டிங்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்லேருந்து செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷனுமே இல்லை ஒவ்வொரு ஒர்க் ஸ்பேஸ்லையுமே நம்ம தனித்தனியாக எக்ஸ்டென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆப் இப்போ லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் இப்படி தான் காட்டும். அதுக்கு நீங்கள் எதுவும் ஃபீல் எதுவும் பண்ணாதீங்க. எதுவும் உடனே ரீஃப்ரெஷ் அது எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு 2 மினிட்ஸில் அதுவாகவே நம்ம ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகிரும். ஓகேவா? சம்டைம்ஸ் ஒவ்வொருக்கா ஓப்பன் ஆகலாம். அந்நேரம் மட்டுமே ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இது நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால சம்டைம்ஸ் இந்த லேக் வரதான் செய்யும். ஸோ இது எதை பொறுத்ததுன்னா, உங்கள் நெட்வொர்க் ஸ்பீடையும் பொறுத்தது. நம்ம நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐகான்லேயே பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு லைன் டவுனாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நம்ம ஒர்க் ஸ்பேஸ் இப்போ ரெடி ஆயிரும். ஓகே கோடர்ஸ், நம்ம ஒர்க் ஸ்பேஸ் ரெடி ஆகிட்டு நாம் ஜெயிச்சிட்டோமாரா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒர்க் ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆனோடனே அதில் உள்ள அந்த டிஃபால்ட் ஃபைல்ஸ் அதுவாகவே ஓப்பன் ஆகி வரும். ஸோ அது நமக்கு தேவையில்லை, அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெவ் என்எக்ஸ் இது நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம ஒர்க் ஸ்பேஸ்னால் அது எப்படி இருக்கும்? ஸோ நம்ம எப்படி VS கோடில் ஓப்பன் பண்ணோடனே நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஓகே, இப்போ நமக்கு தேவையான ஒரு 2-3 எக்ஸ்டென்ஷன் ஏற்றி நம்ம செட்டிங்ஸை மட்டும் கொஞ்சம் செட் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுவேன். ஸோ அதையும் மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணின அப்புறம் எக்ஸ்டென்ஷன் வரும். நமக்கு இப்போ HTML ப்ராஜெக்ட் பண்ண போகிறதுனால லைவ் சர்வர் தேவைப்படும். ஸோ லைவ் சர்வர், ஸோ VS கோடில் இருக்க எல்லா எக்ஸ்டென்ஷன் சப்போர்ட்டுமே இதுலையுமே இருக்குது. ஸோ நம்ம VS கோட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதையே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ உங்கள் கருத்து எதுவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு நினச்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ லைவ் சர்வர் நம்ம இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவைன்னா எக்ஸ்டென்ஷன் நம்ம ப்ரட்டியர் கோட் ஃபார்மேட் ஏற்றிக்கிடுவோம். ப்ரெட்டியர் கோட் ஃபார்மேட் இதை விட்டது. ஸோ இந்த ப்ரெட்டியர் கோட் ஃபார்மேட்டர் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஆனால் எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா யாருக்குமே இருக்காது. ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் இப்போயே கவர் பண்ணிடுவேன். ஸோ நமக்கு இந்த 2 எக்ஸ்டென்ஷனுமே இப்போ போதுமானது தான். ஸோ வேறு எந்த எக்ஸ்டென்ஷன் இப்போ தேவையில்லை. ஸோ எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஓகே, இந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட்டியர் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன டைப் பண்ணால் ஃபார்மேட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபார்மேட் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் ஃபார்மேட்டர் என்ன அப்படி இப்போ நன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரெட்டியர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே 2 டப்பா இருக்கும். அது ஃபஸ்ட் டப்பா என்னன்னா பேஸ்ட் ஆகும்போதே ஃபார்மேட் ஆகுது. 2வது டப்பா வந்து சேவ் ஆகுது. நான் 2யுமே கிளிக் பண்ணிக்கிடுவேன். ஸோ எனக்கு இன்னொரு செட்டிங் தேவை. ஸோ எனக்கு வேட்ராப் வேணும். ஸோ ரேப் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே வேட்ராப் ஆக்சுவலாக ஆஃபில் இருக்குது. ஸோ நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செட்டிங் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, எனக்கு இந்த கலர் பிடிக்கல, வேறு கலர் மாற்றணும்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற அதே செட்டிங் செகண்ட் கிளிக் பண்ணி லாஸ்ட்டில் தீம்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த கலர் தீம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே டார்க் தான். ஸோ டார்க் மாடர்ன் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஒர்க் ஸ்பேஸ் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஃபைல்ஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, நான் இப்போ இதில் நம்ம ஆக்சுவலாக எப்படி VS கோடில் இருக்கணும் அதே மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ index.html அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டேன்.
ஓகேவா? சரி ஓகே. இங்க நம்ம வந்து ஒரு நார்மல் HTML. ஓகே. இங்க வந்து நம்ம சேனல் பேர் குடுத்துக்கிடுவோம். VK64 H1ல வெல்கம் டு VK64 கோடர்ஸ். ஆச்சரியக்குறிகள். ஓகே. நமக்கு வந்து ஆட்டோ சேவ் ஆன்ல தான் இருக்கும். உங்களுக்கு ஆட்டோ சேவ் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பர்கர் மெனு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைல் வரும். ஃபைல்ல ஆட்டோ சேவ ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு எனேபிள்ல விட்டுருந்தேன். ஸோ இப்போ வந்து நமக்கு லைவ் சர்வர்ல ரன் பண்ணணும். ஸோ எப்பயும் போல விஸ்கோல பண்ற மாரி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு நீங்க குடுத்துட்டீங்கன்னா, லைவ் சர்வர் ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான். நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸ்ல கிரியேட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். ரன் பண்ணிட்டோம். சரி ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம். நான் அத இப்பயே கிளியர் பண்ணிர்றேன். இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா, போர்ட் வந்து 5500 அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துலயும் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி ரன் பண்ணுவோம்னா, லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு போட்டு ரன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இந்த URL பார்த்தீங்கனாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ எதனால இந்த URL இப்படி வித்தியாசமா இருக்கு? நம்ம லோக்கல் ஹோஸ்ட் 5500 போட்டோம்னா நமக்கு வந்து அவுட்புட் வராது. நான் உங்களுக்கு வேணா போட்டு காட்டுறேன். நாம போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 5500 அப்படின்னு நம்ம போட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா ரீலோட் அதாவது அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் வந்துடும். ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து க்ளவுட் பேஸ்டு அப்ளிகேஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி சர்வர் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சர்வர் வந்து அவங்களுக்கு லோக்கல் சர்வர் ஆக்ட் ஆகி இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நீங்கள் வேறு போர்ட்டில் ரன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 4 டிஜிட்ஸ் நம்பரை மட்டும் மாற்றினா போதும். வேறு லிங்க் எதையுமே மாற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் ஐடிஎக்ஸ் இருக்குது, நம்ம ஆப் நேம் இருக்குது, அதுக்கப்புறம் சம் நம்பர்ஸ் என்னென்னமோ இருக்குது. ஸோ அவ்வளோதான் கூட. இப்படி தான் நம்ம ஒரு ப்ராஜெக்டை செட் பண்ணி ரன் பண்ணணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு அன் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துருச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம இப்போ சிஎஸ்எஸ் ஃபைலையும் ஜேஎஸ் ஃபைலையும் ஆட் பண்ணி பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். சரி ஓகே. சிஎஸ்எஸ் ஃபைல் ஆட் பண்ணோன்னா நம்ம ஒரு சிஎஸ்எஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா முக்கியம் நம்ம எதுக்கு இங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம், எப்பயுமே ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ அதனால் நான் எப்பயுமே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரி ஓகே. சிஎஸ்எஸில் நம்ம பாடி செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலாம், ஒரு ஆக்வா கொடுப்போம், ப்ளூ கலர். ஓகே. சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக எப்பயும் போல தான் இம்போர்ட் பண்ண போகிறோம். லிங்க் டேக்கில் லிங்க் சிஎஸ்எஸ். ஸோ ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் தான் இங்கே இருக்குது. /CSS/. ஓகே. நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரீலோட் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? ஓகே. நம்ம சிஎஸ்எஸ் ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருச்சு. நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலையும் அப்படியே ஒன்று கிரியேட் பண்ணி அதையும் கனெக்ட் பண்ணி பார்த்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். ஜேஎஸ்க்கு ஒரு ஃபோல்டர். ஸோ அதுக்கு நம்ம main.js. ஓகே. main.js யூஸ் பண்ணிட்டோம். ஸ்கிரிப்டை உள்ள சேர்த்துக்கலாம். SCR ஸ்கிரிப்ட் ./js/main.js. ஓகே. main.jsல போய் நம்ம வந்து பாடியவே செலக்ட் பண்ணிவிடுவோம். கான்ஸ்ட் ஓகே லெட்டில் எடுத்துக்கிடுவோம். let body equal to document dot query செலக்டரில் பாடியை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாடி டாட் இன்னர் HTML எனக்கு ஒன்றும் ப்ராக்டிக்கலாக ஒரு டெம்ப்ளேட் லெட்டர் வைக்க போகிறேன். அந்த இது இங்கேயே டைப் பண்ணிட்டு வந்துடும். ஏன்னா அது வேறு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அதில் டைப் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்காது. ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்படிங்கிறதுங்க வச்சுக்கிடுவோம். கோடர்ஸ். ஓகேவா? இந்த லைனை என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டு அங்கே வைக்க போகிறோம். நீங்கள் வந்து டெம்ப்ளேட் லெட்டரில் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஸோ கண்ட்ரோல் வி. என்னடா அங்கே கண்டாயிட்டு இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த தேவையில்லாத கூடலாம் எடுத்து விட்ருவோம். எடுத்துகிட்டு சேவ் பண்ணிட்டோம்னா இப்போ போய் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பேசி ரீஃப்ரெஷ் ஆகிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கோடர்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே கோடர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பக்காவாக என்ன நினச்சோமோ அதை செஞ்சுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ப்ராஜெக்ட் ஐடிஸ் தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சீரிஸில் நம்ம ப்ராஜெக்ட் ஐடிஸ் பற்றி கம்ப்ளீட்டான டுட்டோரியல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு கிட் டெபாசிட்டில் இருக்க ப்ராஜெக்ட்டை எப்படி நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஐடிஸை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க.
ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துகிட்டு இருக்கும். ஓகே கூடாஸ், நெக்ஸ்ட்